மேலறை தியானம் மார்ச் மாதம் 26ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் ஹிட்ரெஸ் ஜே சொலன்கி, குஜராத், இந்தியா. தலைப்பு: கவலையிலிருந்து ஆராதனைக்கு. வாசிக்க வேண்டிய வேத பகுதி பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் தொடங்கி 13ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 1 தெசலோனியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. கவலையினால் குழப்பமான மனதுடன் கோடைகால வெயிலில் ஒரு நாள் காலையில் நடந்து போனேன். அண்மையில் ஏற்பட்ட பிரச்சனை, காணி பிரச்சனை, குடும்பத்தில் குழப்பம், நிச்சயமற்ற எதிர்காலம் ஆகியவை அனைத்தும் என்னை அமிழ்த்துவது போல் இருந்ததால் முடிவென்றும் தெரியவில்லையே என்ற கவலையுடன் அடியெடுத்து வைப்பதே போராட்டமாக இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு கைவண்டியை தள்ளிக்கொண்டு ஒரு வயோதிபர் வருவதை கவனித்தேன். அவருடைய கிழிந்த உடைகளும் சுருக்கங்கள் நிறைந்த சரீரமும் வாழ்க்கையில் அவர் மிகவும் கஷ்டப்படுகிறார் என்பதை காண்பித்தது. ஆயினும் அந்த வெயிலிலும் ஏழ்மையிலும் கடவுளை மகிழ்ச்சியுடன் துதித்து பாடிக்கொண்டு என்னை கடந்து போனார். தள்ளுவண்டியின் பின்பக்கத்தில் அன்பே கடவுள் என்று எழுதியிருப்பதை கவனித்தேன். கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும் ஒருவர் கடவுளை பற்றி அப்படி எழுதுவதுடன் மகிழ்ச்சியாகவும் பாடுவது எனக்குள் ஒருவித தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவர் எனக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்பித்தார். அவர் விசுவாசமும் நம்பிக்கையும் உருவமாக கொண்டு வாழும் ஒரு மனிதனாக காட்சியளித்தார். எனது நிலைக்கு நேர்மாறான நிலையில் அவர் இருந்தார். கடவுள் ஒருபோதும் கைவிடுவதில்லை என்ற வல்லமையுள்ள நினைவூட்டலாக அவருடைய உதாரணம் இருந்தது. நம்பிக்கையோடு கடவுள் என்னை வழிநடத்த இடம் கொடுப்பதே நான் செய்ய வேண்டியது என்பதை உணர்ந்தேன். ஜெபம். அன்பான கடவுளே, எல்லா சூழ்நிலையிலும் உங்களை நம்ப எமக்கு உதவி செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: எதிர்பாராத இடங்களில் கடவுள் பிரசன்னமாகிறார். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவரது பிரசன்னமும் உங்கள் அனைவரோடும் இந்த நாளில் கூட இருப்பதாக.